தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு என்னாகுமோ ஏதாகுமோ என்று எல்லோரும் ஏங்கிய நிலையில் இருவரும் தெய்வங்களின் ஆசையோடு வாராது வந்த மணியாக மாமணி போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று 4 வருடம் 2 மாதம் சிறப்பான ஆட்சி செய்து புரட்சி தலைவர் புரட்சியில் அம்மா ஆகிய இருவரை போல் ஆட்சி செய்கிறார் என்று பல்வேறு நன்மைகளை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே செய்திருந்தாலும் ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வு கிடைக்காதவர்களுக்கு 7.5% கொடுத்து அவர்களுக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் மருத்துவர்களாக்கி 7000 பேரை மருத்துவராக்கிய பெருமையை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பெற்றதால் நம்ம அத்தனை பேருக்கு பெருமை. இருவரும் தலைவர்களை போல ஆட்சியை சிறப்பாக செய்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களை பெறாத மத்திய அரசு விருதுகளை சுகாதாரத்துறை சமூக நல மற்றும் பல விருதுகளை பெற்று தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலம் என்ற தகுதியை தனது ஆளுமையால் பெருமை தேடி தந்தவர் அண்ணன் எடப்பாடி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இப்பொழுது தீர்மானத்திலே படித்தார்கள். தினசரி நியூஸ் ஜே மூலமாக நாம் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் 3 தொகுதிகளை சுற்றி 175 சட்டமன்ற தொகுதிகளை சுற்றி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்த மாபெரும் தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஸ்டாலினுக்கும் நம்முடைய ஐயா பொதுச்செயலாளர் அவர்களுக்கு உள்ள வாக்கு வித்தியாசம் 2 லட்சம். எல்லா மேடைகளும் சொல்வது போல எதிரே வீட்டிருக்கிற தம்பி டி நகர் சத்யா 200 வாக்குகளுக்கு குறைவாகத்தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதே போல 500,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 42 சட்டமன்ற தொகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம். புரட்சி தலைவர் அம்மா 62 சட்டமன்ற தொகுதி தான் அவர் எதிர்கட்சியாக இருந்தார்கள். அவருடைய ஆசையை பெற்ற நம்முடைய எடப்பாடி ஐயா அவர்கள் 75 சட்டமன்ற உறுப்பினர்களை இப்பொழுது சட்டமன்றத்தில் வைத்த ஒரு ஆன்மீக அரசியல் தலைவராக நம்முடைய EPS அவர்கள் இருக்கிறார்கள். இந்த முறை அளப்பரியாத வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று தினசரி எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு நமக்குள் அவன் பெரியவன் இவன் பெரியவன் என்று பார்க்காமல் நம்முள் ஒற்றுமையாகி யாருக்கு MLA பதவி தகுதி இருக்கிறது என்று தெரிந்து மாண்புமிகு எடப்பாடியார் அறிவிக்கிற அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு மனதாக நாம் வேலை செய்தால் நம்முடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவதை ஸ்டாலினோ அல்லது யாருமே தடுக்க முடியாது என்பதை நாம் இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆலமரம் வேர்களால் தான் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அந்த ஆலமரத்தில் இருக்கிற இலைகள் சருகுகள் எங்களால் தான் இந்த ஆலமரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதே போல சிலர் அதிமுக எங்களால் தான் இருக்கிறது என்று சொல்வது பெரிய வேடிக்கையான நகைச்சுவை பிரச்சனை. சகோதரர்களை, அந்த சருகுகள் அந்த இலைகள் ஆலமரத்திலிருந்து விழுந்ததற்கு பிறகு தெய்வத்தின் தீர்ப்பாக இன்றைக்கு கரைவேட்டி போட்டிய வேஷ்டி கட்ட முடியவில்லை, தன்னுடைய கார்களில் கொடியை கட்ட முடியவில்லை. இதுதான் தெய்வத்தின் தீர்ப்பு.